எல்லாருக்கும் ஹாய். நான் தான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நாங்கள் ப்ரோசன் மால் தான் கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் சண்டே வந்துட்டு எனக்கு லீவாக இருந்தது. சரி வெளியில் போகலாம் ஃபேமிலி அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு சில ரீசன்னால் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே போராக இருக்கும். வீக்கெண்ட் ஒரு நாள் தான் லீவு. ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ப்ரோசன் மால் தான். ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி போனோம். இப்போல்லாம் லியானுக்கு விவரம் தெரிய வெளியில் போகிறக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். நாங்கள் எங்கேயாவது கிளம்பிட்டோன்னா அவனுக்கு தெரியுது நம்மளை எங்கேயோ வெளியில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. வண்டிக்கிட்ட போயிட்டாலே போதும், எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அழுகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட ஆரம்பிச்சிடுறது. நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மாலில் போனோன்னா நிறையா பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. வந்துட்டு நிறையா கேம்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறையா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்கள் நருண் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஒரு சில கேம்ஸ் மட்டும் விளையாண்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். அங்கே வந்துட்டு பொம்மையெல்லாம் இருந்துச்சு. அதை லியான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான். சரி அதை காமிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அடிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் அதை காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொம்மை வேணும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் அதுக்கப்புறம் அவனை அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இந்த பக்கம் ஸ்டாச்சுலாம் நிறையா இருந்தது. அது வந்துட்டு ஒரு ஃபேன்சி மாதிரி நிறைய ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. அதை காமிச்சேன். புத்தரை பார்த்து பயந்து டபக்குன்னு கீழே விழுந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் அது பாரு ஸ்டாச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டச் பண்ண வச்சு அப்புறம் பயம் காட்டாத அளவுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டோம். அப்படியே நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் லியான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான். எங்கள் நருண் தான் கொஞ்சம் டல்லாக இருந்தான். ஜூடியோவுக்கு போகணும், ஏன்னா அவன் வந்துட்டு ப்ரோசன் மால் வந்தாலே ஜூடியோவுக்கு போய்ட்டு அவன் பெர்ஃப்யூம் வாங்கணும். அதுதான் அவனோட மைண்ட் செட்டே. அங்கே போனோம் அப்படின்னா பெர்ஃப்யூம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அவனுக்கு. அப்புறம் கீழே வந்து பார்க்கலாம் ஜூடியோ போகலான்னு வரும்போது அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எங்கள் நருண் வேறு அந்த புக்கு வாங்க சொன்னாங்க. நம்ம ஸ்கூல் புக்கே படிக்க மாட்டோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஜூடியோக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜூடியோக்கு வந்தால் எங்கள் நருண் வந்து ஒரு பெர்ஃப்யூம்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு க்ரஷ்ஷு. ஸோ அங்கே வந்துட்டு பெர்ஃப்யூம் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கான பெர்ஃப்யூம் அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியதாச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.